நவோதயா வித்யாலயா சமிதியில் 1377 நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் வந்து வெளியிட்டிருக்காங்க. முதல்ல நவோதயா வித்யாலயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே இயங்கி வரக்கூடிய ஒரு தன்னாட்சி நிறுவனம். இது பியூர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பர்மனன்ட் போஸ்ட். சரிங்களா? என்னென்ன பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஆடிட் அசிஸ்டன்ட், லீகல் அசிஸ்டன்ட், ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், ஸ்டெனோகிராஃபர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், கேட்டரிங் சூப்பர்வைசர் போன்ற பல்வேறு விதமான பணியிடங்கள் இருக்குது. இந்த வேக்கன்சிஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்குது, எக்ஸப்ட் தமிழ்நாடை தவிர மிச்ச எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் மோஸ்ட்லி வந்து இந்த நவோதயா வித்யாலயா சமிதி ஸ்கூல்ஸ் வந்து இருக்குது. 8 ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. அதே மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நொய்டாவில் இருக்குது, உத்தரப்பிரதேஷில். 7 என்எல்ஐ அதில் இருக்குது. அதே மாதிரி 650 ஸ்கூல் வித்யாலயாஸ் வந்து இருக்குது. சரிங்களா? எனி இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆல் ஓவர் இந்தியா எந்த கேண்டிடேட்ஸ் வேணாலும் அப்ளை பண்ணலாம். எலிஜிபிலிட்டி நம்ம 1 by 1 நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் பியில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. இதில் வந்து 85 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வேக்கன்சி, 85 வேக்கன்சி இருக்குது. யூஆரில், இடபிள்யூஎஸில் 12 வேக்கன்சி, ஓபிசி நான் கிரிமி லேயரில் 12, எஸ்சியில் 10, எஸ்டியில் 2, டோட்டலாக 121 வேக்கன்சி இருக்குது. இதில் ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் பிஹெச் கேண்டிடேட்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 OH, 2 VH மற்றும் 1 அதர்ஸ் வந்து வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் இதுவுமே குரூப் பியில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. இதில் டோட்டலாக 5 வேக்கன்சி இருக்குது. அதில் 4 வேக்கன்சி அன்ரிசர்வ்ட்லேயும் 1 ஓபிசி என்சிஎல் வேக்கன்சியும் இருக்குது. அடுத்தது ஆடிட் அசிஸ்டன்ட், இதுவும் வந்து குரூப் பியில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. யூஆரில் 8 வேக்கன்சி இருக்குது. இடபிள்யூஎஸில் 1 வேக்கன்சி, ஓபிசி என்சிஆரில் 1 வேக்கன்சி, எஸ்சியில் 2 வேக்கன்சி, டோட்டலாக 12 வேக்கன்சி இருக்குது. அடுத்தது ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் யூஆரில் 2 வேக்கன்சி, ஓபிசி என்சிஎல்லில் 1 வேக்கன்சி, எஸ்சியில் 1 வேக்கன்சி, டோட்டலாக 4 வேக்கன்சி இருக்குது. லீகல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து குரூப் பியில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. யூஆரில் 1 வேக்கன்சி, டோட்டலாகவே 1 வேக்கன்சி தான் இருக்குது. சரிங்களா? அடுத்தது ஸ்டெனோகிராஃபர் குரூப் சியில் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டில் டோட்டலாக 23 வேக்கன்சி இருக்குது. யூஆரில் 14, இடபிள்யூஎஸில் 2, ஓபிசி என்சிஎல்லில் 2, எஸ்சியில் 4, எஸ்டியில் 1 வேக்கன்சி இருக்குது. இதில் ஹெச்ஹெச்சில் மற்றும் விஹெச்சில் வந்து 1 வேக்கன்சி இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மெனில் வந்து 2 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? அடுத்தது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் இதுவுமே குரூப் சியில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. டோட்டலாக 2 வேக்கன்சி, அந்த 2 வேக்கன்சியும் யூஆரில் தான் இருக்குது. கேட்டரிங் சூப்பர்வைசர் பொறுத்த வரைக்கும் குரூப் சியில் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டில் 78 வேக்கன்சி டோட்டலாக இருக்குது. 44 யூஆர், 7 இடபிள்யூஎஸ், 13 ஓபிசி, எஸ்சியில் 10, எஸ்டியில் 4 வேக்கன்சி இருக்குது. பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கேட்டகரியிலும் 1 வேக்கன்சி இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மெனில் 7 வேக்கன்சி இருக்குது. அடுத்தது ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், இது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய கேடர் போஸ்ட்டு, ஆர்ஓ கேடர். டோட்டலாக வந்து 21 வேக்கன்சி இருக்குது. 13 யூஆர், 2 இடபிள்யூஎஸ், 2 ஓபிசி, 3 எஸ்சி, 1 எஸ்டி வேக்கன்சி. ஓஹெச்சில் 1 வேக்கன்சியும், ஹெச்ஹெச்சில் 1 வேக்கன்சியும், எக்ஸ் சர்வீஸ்மெனில் 2 வேக்கன்சியும் இருக்குது. சரிங்களா? அடுத்தது ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 360 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு வந்து மினிமம் நீங்கள் வந்து 12ஆம் வகுப்பு முடித்துட்டு, இது வந்து கிளரிக்கல் ஜாபு, 12ஆம் வகுப்பு முடித்துட்டு டைப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. டோட்டலாக பார்த்திங்கன்னா 360 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த வேக்கன்சி இருக்குது. 145 யூஆர் வேக்கன்சி, 36 இடபிள்யூஎஸ், ஓபிசியில் 86, எஸ்சியில் 67, எஸ்டியில் 26, ஓஹெச்சில் 4, விஹெச்சில் 4, ஹெச்ஹெச்சில் 4, அதர்ஸில் 3, எக்ஸ் சர்வீஸில் 36. எலக்ட்ரிஷியன் கம் பிளம்பரை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 128 வேக்கன்சி இருக்குது. 75 யூஆர், 12 இடபிள்யூஎஸ், 15 ஓபிசி, 23 எஸ்சி, 3 எஸ்டி, ஓஹெச்சில் 3, ஹெச்ஹெச்சில் 2, அதர்ஸில் 1, எக்ஸ் சர்வீஸ்மெனில் 12 வேக்கன்சிஸ் இருக்குது. லேப் அட்டெண்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 161 வேக்கன்சி இருக்குது. யூஆரில் 76, எக்ஸ் சர்வீஸ்மெனில் 16, ஓபிசியில் 31, எஸ்சியில் 28, எஸ்டியில் 10, ஓஹெச்சில் 2, விஹெச்சில் 1, ஹெச்ஹெச்சில் 2, அதர்ஸில் 2, எக்ஸ் சர்வீஸ்மெனில் 16.
மெஸ் ஹெல்ப்பரை பொறுத்த வரைக்கும் குரூப் சியில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. டோட்டலாக வந்து 442. இதுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 10ஆம் வகுப்பு முடித்திருந்தாலே போதுமானது. 216 வேக்கன்சி வந்து யூஆர்லேயே இருக்குது. இடபிள்யூஎஸில் 44, ஓபிசியில் 43, எஸ்சியில் 106, எஸ்டியில் 33, OH 4, VH 4, HHல 6, அதர்ஸில் 4, எக்ஸர்வீஸ்மேனில் 44. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10ஆம் வகுப்பு முடித்திருந்தால் போதும். 19 டோட்டல் வேக்கன்சியில் 11 யூஆரும், 2 இடபிள்யூஎஸ், 4 ஓபிசி, எஸ்சியில் 2, அதர்ஸ் அதாவது HHல 1, எக்ஸர்வீஸ்மேனில் 2 வேக்கன்சியும் இருக்குது. சரிங்களா? ஓகே, இதில் இருக்கக்கூடிய பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு என்னென்ன சூட்டபிள் கேட்டகரி அப்படின்றதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 1 by 1 நீங்கள் பார்த்துக்கோங்க கேண்டிடேட்ஸ். ஓகே, ஏஜ் அப்பர் ஏஜ் லிமிட் என்ன, அதே மாதிரி என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றத 1 by 1 நம்ம போஸ்ட் வைஸ் பார்க்கலாம். ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்த வரைக்கும் லெவல் 7ல் இருக்கக்கூடிய போஸ்ட், அதாவது மினிமம் பேசிக் ஸ்கேலே வந்து 45,000 ரூபாய் வந்து உங்களுக்கு பேசிக் ஸ்கேல் இருக்கும். இது கூட உங்களுக்கு கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசு பணியாளர்களுக்கு என்னென்ன அலவன்சஸ், என்னென்ன டிஏ, டிஏடிஏ என்னென்னலாம் உண்டோ அந்த அலவன்ஸ் எல்லாமே வந்து உண்டு. இது பேசிக் வந்து 45,000 ரூபாய். இது கூட அலவன்சஸ் எல்லாம் வரும். அப்பர் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 35. மினிமம் குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி நர்சிங் முடித்திருந்தால் போதும், அல்லது பிஎஸ்சி ஹானஸ்ட் இன் நர்சிங் முடிச்சிருக்கலாம், அல்லது ரெகுலரில் பிஎஸ்சி நர்சிங் முடித்திருந்தாலே போதுமானது. அதே மாதிரி போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடித்திருந்தாலும் அவங்களும் அப்ளை பண்ணலாம். இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு நர்ஸாக அல்லது நர்ஸ் மிட்வைஃபரியா RNRM ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? பதிவு பண்ணியிருக்கணும். 2.5 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மினிமம் 50 பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும். பிஎஸ்சி ஹானஸ்ட் இன் நர்சிங் அல்லது பிஎஸ்சி நர்சிங் அல்லது போஸ்ட் பேசிக் நர்சிங் முடித்துட்டு ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 50 பெட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும். சரிங்களா? இந்த குவாலிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக மேண்டேட்ரி. டிசேரபிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹிந்தி அல்லது ரீஜனல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அல்லது தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது டிசேரபிள் தான், அதனால் பிரச்சனை கிடையாது. மேண்டேட்ரின்னு சொல்லலை. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் லெவல் 6ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. ஸ்டார்டிங் பேசிக் பே பொறுத்த வரைக்கும் 35,400 ரூபாய். 23லேருந்து 33 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருக்கணும். பேச்சுலர் டிகிரி, எனி டிகிரி முடிச்சிருந்தால் போதும். எனி பேச்சுலர் டிகிரி முடித்துட்டு 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபினான்ஸ் மேட்டர் இதிலலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஆடிட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுவுமே லெவல் 6ல் இருக்கக்கூடிய போஸ்ட்டு. 18லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் யாருன்னா அப்ளை பண்ணலாம். பிகாம் முடித்திருக்கணும். சரிங்களா? மினிமம் பிகாம் முடித்திருக்கணும். டிசைரபிளில் வந்து 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மினிமம் வந்து பிகாம் முடித்திருந்தால் போதுமானது. சரிங்களா? கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறது இந்த இதெல்லாம் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட்டெல்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான டெஸ்ட்லாம் எப்படி கண்டக்ட் பண்ணுற அந்த சமிதியில் எப்படி டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் லெவல் 6ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. இது வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது ஹிந்தி வித் இங்கிலீஷ் அல்லது இங்கிலீஷ் வித் ஹிந்தி, இல்லைனா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இதில் வந்து மாஸ்டர் முடிச்சிருக்கணும். இல்லது ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் தனியாகவும் டிகிரி லெவலில் படிக்கும்பொழுது ஹிந்தி ஒரு சப்ஜெக்ட் கம்பல்சரி எலெக்டிவ் சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இது வந்து ரீஜனல், அதாவது ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்கான ஒரு குவாலிஃபிகேஷன். அல்லது டிப்ளமோ சர்டிஃபிகேட் வந்து ஹிந்தி டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கான கோர்ஸ் வந்து டிப்ளமோ கோர்ஸ் இல்லைனா சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லீகல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் லெவல் 6ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. 23லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யாருன்னா அப்ளை பண்ணலாம். டிகிரி லாவில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி இன் லா முடிச்சிருக்கணும். 3 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு டிசேரபிளை கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் லெவல் 4ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. மினிமம் வந்து 25,500 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகும். 18லேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 12வது வகுப்பு முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 10 நிமிஷத்தில் 80 வேர்ட் பர் மினிட் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டிரான்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் 50 MTS வந்து இங்கிலீஷில் அல்லது 65 MTS வந்து ஹிந்தியில் கம்ப்யூட்டரில் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும்
லெவல் 4ல் இருக்குது, சேம் தான் 27,500 இருக்குது. 18லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். பிசிஏ அல்லது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பிஎஸ்சி ஐடி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். பிஇ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி முடிச்சிருந்தாலும் அவங்களும் அப்ளை பண்ணலாம். வேறு எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸோ வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் கேட்கலாம். மியர் பிஇ பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி முடிச்சிருந்தாலே போதுமானது. கேட்ரிங் சூப்பர்வைசர் பொறுத்த வரைக்கும் இதுவுமே லெவல் 4ல் இருக்குது. அப்பர் ஏஜ் லிமிட் 35. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் டிகிரி முடிச்சிருந்தால் போதும். சரிங்களா, அவ்வளோதான். அல்லது ட்ரேடு ப்ரொஃபிஷியன்சி சர்டிஃபிகேட் வந்து கேட்ரிங்கில் சர்டிஃபிகேட் வச்சுருந்துட்டு 10 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் இதுதான் நான் முன்னாடி சொன்னது. 12ஆம் வகுப்பு மினிமம் 12ஆம் வகுப்பு முடித்துட்டு டைப்பிங் வந்து இங்கிலீஷாக இருந்தால் 30 வேர்ட் பர் மினிட் அல்லது ஹிந்தியாக இருந்தால் 25 வேர்ட் பர் மினிட் டைப் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் தான். மினிமம் +2 முடிச்சிருக்கணும், டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அது மட்டும் இருந்தாலே போதும். ஜூனியர் செக்ரட்டரி இதுவும் சேம் தான், அதே டைப்பிங் இது தான். ஆனால் இது வந்து ஜேஎன்வி கேடரில் இருக்குது, அவ்வளோதான். ரிமைனிங் சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,900 ஸ்டார்டிங் இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியே பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 மேலே தான் வந்து இருக்கும். 18லேருந்து 27 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அடுத்தது எலக்ட்ரிஷியன் கம் பிளம்பரை பொறுத்த வரைக்கும் லெவல் 2ல் இருக்கக்கூடிய போஸ்ட்டு 18லேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். ஐடிஐயில் வந்து எலக்ட்ரீஷியன் அல்லது ஒயர்மேனில் முடிச்சிருக்கணும். 2 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன், ஒயரிங், ப்ளம்பிங் இதில் வந்து முன்னும் இருந்தால் ஓகே. 2 வருடம் வந்து எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸில் மெயின்டெனன்ஸ் பண்ண அனுபவம் இருந்தால் டிசேரபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது லேப் அட்டெண்டரை பொறுத்த வரைக்கும் லெவல் 1ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு 18,000 ஸ்டார்டிங் இது. அது கூட அலவன்சஸ் எல்லாம் வரும். 18லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். மினிமம் 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும் அல்லது சர்டிஃபிகேட் இல்லைனா டிப்ளமோ கோர்ஸ் லேப் டெக்னாலஜியில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை 12ஆம் வகுப்பு முடித்துட்டு சயின்ஸ் குரூப்பில் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்களும் எலிஜிபிள் தான். மெஸ் ஹெல்ப்பரை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு முடித்திருக்கணும், 5 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க மெஸ்ஸில். அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க என்பிஎஸ்சில், அதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்தது இருக்கக்கூடியது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் லெவல் 1ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு 18,000 ஸ்டார்டிங்கில் இருக்கும். 18லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணால் அப்ளை பண்ணலாம். மினிமம் 10ஆம் வகுப்பு முடித்திருந்தாலே போதுமானது. சரிங்களா, ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் வந்து உண்டு. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 5 வருடமும், ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 3 வருடமும். மெஸ் ஹெல்ப்பர் போஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கேஷுவல் லேபருக்கு என்னென்ன இது ரிலாக்ஸேஷன் வந்து உண்டோ அது எல்லாமே உண்டோ. அப் டு 6 மந்த்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுமே வந்து என்பிஎஸில் கான்ட்ராக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் 5 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எக்ஸ்ட்ரா உண்டு. ஓகேங்களா. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 15 வருடமும், ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 13 வருடமும், ஜென்ரல் கேண்டிடேட் இருந்தாங்கன்னா 10 வருடமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓகேங்களா. அதே மாதிரி கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் உங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நீங்கள் வந்து மீட் பண்ணுறீங்களா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் இது எல்லாமே நீங்கள் வந்து கட் ஆஃப் டேட்டு க்ளோசிங் டேட்டு தான். உங்களுக்கு எக்ஸாம் அந்த அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இருக்கு இல்லையா, அதுதான் க்ளோசிங் டேட்டு. 30/4/2024 தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அன்னைக்கு நீங்கள் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும், அன்றைக்கி அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியமானது. ஓபிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் தான் கண்டிப்பாக வச்சுருக்கணும். சரிங்களா. இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் உங்களுக்கு இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். அந்த ஃபார்மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. யார்கிட்ட சைன் வாங்கியிருக்கணும் அப்படின்றதையும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கும். உங்களுக்கு வந்து லீகல் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு மட்டும் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும். சரிங்களா. ரிமைனிங் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா. அதுவே வந்து ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் அசிஸ்டண்ட், ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட், எலக்ட்ரிஷியன் கம் பிளம்பர், மெஸ் ஹெல்ப்பர் இந்த போஸ்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் இருக்கும். ட்ரேடு டெஸ்ட் இல்லைனா ஸ்கில் டெஸ்ட்டு இருக்கும். சரிங்களா. இந்த போஸ்ட்டுக்கெலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றதுனால எல்லா இடத்துலையும் இருக்குது. நமக்கு இங்கே ஆந்திராவில் வந்து உங்களுக்கு சென்டர்ஸ் இருக்குது. அதை விட்டால் வந்து பாண்டியில் வந்து உங்களுக்கு புதுச்சேரி இருக்குது,
நியர்பையில். அடுத்தது சென்னையில் இருக்குது வேக்கன்சி, அதாவது சென்டர் இருக்குது. கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, வேலூர், திருநெல்வேலி, ஹைதராபாத் வந்து பக்கத்தில் இருக்குது. தெலுங்கானாவில் சில இடங்கள் இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு எது நியர்பையோ அதை வந்து நீங்கள் கொடுத்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 40% ஆர் மோர் வந்து டிசபிலிட்டி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் நாட் எலிஜிபிள். சரிங்களா? எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அப்படின்ட்டு 4 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது ரீசனிங் எபிலிட்டியில் 15 கொஷின் 15 மதிப்பெண்க்கு நடக்கும். ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் 15 கொஷின் 15 மார்க்கு. லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஹிந்தி இதில் வந்து 20, அதாவது இங்கிலீஷில் 10, ஹிந்தியில் 10, 20 கொஷின் இருக்கும், 20 மதிப்பெண். சப்ஜெக்ட் நாலேஜில் 70 கொஷின் 70 மதிப்பெண். டோட்டலாக 120 கொஷின்ஸ் வந்து 2.5 மணி நேரத்தில் நடக்கும். உங்களுக்கு டைம் லிமிட் எதுவும் கிடையாது. நீங்கள் அட்டஸ்டிச்சில் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கும் பார்த்திங்கன்னா சேம் வேல தான் இருக்கும், ஆனால் பேட்டர்ன் மட்டும் மாறும். கடைசியாக வந்து பார்ட் 5ன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். அதாவது பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் பேசிக் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இதெல்லாம் இருக்கும். பார்ட் 5 வந்து ஆஃபீஸ் ப்ரொசீஜர்ஸ், ஆஃபீஸ் மேனேஜர், சிசிஏ ரூல்ஸு, கான்டாக்ட் ரூலு, லீவ் ரூலு, இந்த மாதிரியான ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கான செக்ஷனல் ஆஃபீஸருக்கு என்னென்ன தேவையோ அதற்கான மார்க் இருக்கும். டோட்டலாக 120 மதிப்பெண்க்கு 120 கொஷின்ஸ். ஆடிட் அசிஸ்டண்ட்டுக்கும் சேம் பேட்டர்ன் தான். லாஸ்ட்டாக வந்து 5th பார்ட் மட்டும் சப்ஜெக்ட் நாலேஜ் 40 கொஷின் இருக்கும், 130 மதிப்பெண்க்கு நடக்கும். ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் டு ஹிந்தி வந்து 25 கொஷின் இருக்கும், 25 மதிப்பெண். ஹிந்தி டு இங்கிலீஷ்க்கு 25 கொஷின் 25 மதிப்பெண். மென்டல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் 10 கொஷின் 10 மதிப்பெண். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஜென்ரல் அவேர்னஸும் கரண்ட் அஃபேர்ஸிலும் 20 கொஷின் 20 மதிப்பெண். சப்ஜெக்ட் ஹிந்தி மற்றும் இங்கிலீஷில் வந்து 20, அதாவது 10 கொஷின்ஸ் வந்து இருக்கும். டோட்டலாக 100 மதிப்பெண்க்கு உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். சரிங்களா? லீகல் அசிஸ்டண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் தான். லாஸ்ட்டாக வந்து கான்ஸ்டியூஷன் லீகல் இதுக்கு என்னவோ அதற்கான சப்ஜெக்ட் இது வந்து இருக்கும். ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் லீகல் அட்வைஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் ஸ்டேஜ் 2 இன்டர்வியூ இருக்கும். ஸ்டெனோகிராஃபருக்கு சேம் இது தான். லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ், பேசிக் நாலேஜ், டோட்டலாக 100 மதிப்பெண்க்கு எக்ஸாம் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் அதே மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கும் பார்த்திங்கன்னா காமனாக இருக்கிறது தான் ரீசனிங், குவான்ஸு, லாங்குவேஜ் டெஸ்ட்டு, நாலேஜ் கம்ப்யூட்டரில். கேட்ரிங் சூப்பர்வைசருக்கும் பார்த்திங்கன்னா சேம் இது தான். உங்களுக்கு கம்ப்யூட்டர் டொமைனுன்னு பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனுக்கு கேட்ரிங் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து 60 மார்க்கு இருக்கும். டோட்டலாக எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 120 மதிப்பெண் அல்லது 130. ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் இதுதான் வந்து +2 முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணுறது. இதுக்கு வந்து மென்டல் அண்ட் ரீசனிங் எபிலிட்டிக்கு 20 கொஷின் 20 மதிப்பெண். குவான்டிடேட்டிவ் ஆப்புக்கு 20 கொஷின் 20 மதிப்பெண். ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு 30 கொஷின் 30 மதிப்பெண். லாங்குவேஜ் காம்படென்சியில் வந்து 15 இங்கிலீஷில் 15, ஹிந்தியில் 15, 30 கொஷின் 30 மதிப்பெண். பேசிக் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் 30 கொஷின் 30 மதிப்பெண். டோட்டலாக 130 கொஷின்ஸ் 2.5 மணி நேரத்தில் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் இது தான் வந்து இது ஜேஎன்வி கேடருக்கும் சேம் இது தான். அடுத்த எலக்ட்ரிஷியன் ப்ளம்பருக்கும் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் மாறும், மிச்சபடி சேம் இது தான். லேப் அட்டெண்டருக்கும் சேம் இது தான், சப்ஜெக்ட் மட்டும் மாறும். அடுத்தது மெஸ் ஹெல்ப்பருக்கும் பார்த்திங்கன்னா சேம் இது தான். உங்களுக்கு சப்ஜெக்ட் அதாவது ஃபுட்டு, நியூட்ரிஷன், ஹைஜீன் இந்த மாதிரியான இது வந்து மாறும், மிச்சபடி சேம் தான். மல்டிடாஸ்க் எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து 40 கொஷின் 40 மதிப்பெண்க்கு. ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 20 கொஷின் 20 மதிப்பெண். பேசிக் நாலேஜ் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரில் 40 மதிப்பெண்க்கு நடக்கும். டோட்டலாக 100 கொஷின் வந்து 100 மதிப்பெண்க்கு நடக்கும் எக்ஸாம். சரிங்களா? வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ இருக்குது போஸ்ட்டுக்கு வந்து 70% ரிட்டன் எக்ஸாமுக்கும் 30% வந்து இதுலேயும் நடக்கும். ரிமைனிங் இருக்கிறது வந்து ஸ்கில் டெஸ்ட்லாம் பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன், அதாவது இது பேசிக் லெவல், அதாவது நீங்கள் வந்து மினிமம் மார்க் எடுத்து குவாலிஃபை ஆனால் போதும். குவாலிஃபைங் நேச்சர் தான் உங்களுக்கு மார்க் வந்து நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமில் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுதான். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட், நர்சிங் ஸ்டாஃப் நர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அப்ளிகேஷன் ஃபீஸ் 1000 ரூபாய். அதுவே ப்ராசஸிங் ஃபீஸ் 500 ரூபாய். டோட்டலாக 1500 ரூபாய்.
இதுவே அதர் போஸ்ட்டாக இருந்தால் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 1000 ரூபாய், அதில் வந்து 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸும் 500 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீயும் இருக்கும். அதுவே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டில் வந்து ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸு அப்படின்ற மாதிரி இருந்தால் 500 ரூபாய், ரிமைனிங் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து 500 ரூபாய் மட்டும் பே பண்ணால் போதும். அப்ளிகேஷன் ஃபீஸு கிடையாது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு. navodaya.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன க்ளைம் பண்ணுறீங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷனாக இருக்கட்டும், நீங்கள் கேட்டகரியாக இருக்கட்டும், என்ன நீங்கள் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எது நீங்கள் கொடுத்தாலும் சரி, அதற்கான ப்ராப்பரான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். நீங்கள் இப்போதைக்கு சென்ட் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கால்ஃபர் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். ஒரு செட்டு ஜெராக்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? நெகட்டிவ் மார்க் உண்டு. தப்பான கொஷனுக்கு 1/4 மார்க் வந்து நெகட்டிவ் ராங் ஆன்சருக்கு போகும். கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு பைலிங்குவல், அதாவது ஹிந்தி மற்றும் இங்கிலீஷில் தான் வந்து இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஃபார்மேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கவர்மெண்ட் செக்டாரில் கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், இந்த மாதிரியான ஸ்பெஷலாக வரக்கூடிய ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அழகாக ஈஸியாக அட்டன் பண்ணிவிட்டு போயிடலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து செலக்டடாக இருக்கக்கூடிய போஸ்ட்டு. மினிமம் 10th முடித்த கேண்டிடேட்ஸ், 12th முடித்த கேண்டிடேட்ஸ், எனி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்ட்டு. அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.